विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் சம்ஸ்கிருத வியாக்கரண பிரபா அப்படிங்கிற வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். கிளாஸ் நம்பர் 15. இதுவரை நாம இந்த சம்ஸ்கிருத வியாக்கரண பிரவேசிகா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்துட்டு அதுல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். அதாவது பேசிக் கிராமர் அப்படிங்கிற மாதிரி அச்வர்ணஹா, व्यंजन वर्णः, संयुक्ताक्षरम, शब्दः, विभक्ति, क्रियापदम, धातु, वाक्यम, अव्ययम, पुरुषः, वचनम, अस्मत् शब्दः, युष्मत् शब्दः, लिंगम, அதே மாதிரி சங்கியா, பதஸ்வரூபம், லகாரங்கள் என்னென்ன, சப்த ஜாதி, அப்புறம் நிபாதங்கள்லாம் என்ன, பிராதயனா என்ன, ஆகாங்ஷானா என்ன, பிரயோகான என்ன, இப்படியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எளிமையா நாம தெரிஞ்சிட்டோம். அதுல 4 லகாரங்கள் வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கும். அந்த கிரியாபதங்கள் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நம்ம தசலகாரத்தையும் பூர்த்தி பண்ணணும். அப்பதான் அந்த இலக்கண ரீதியா அதுல இருக்கக்கூடிய கிராமர் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ரீதியில இன்றைய தினம் மொத்தம் தாத்துக்கள்லாம் என்ன, கிரியாபதங்கள்லாம் என்ன, லக்காரம்னா என்ன, அந்த 10 லக்காரங்கள் அதனுடைய சுரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுக்கு சப்தங்களை 2ஆ பிரிச்சுட்டோம். சுபந்தம், திங்கந்தம்னு. சுபந்தம் சொல்றதுலாம் நாம சப்தங்களாகவும், திங்கந்தம் சொல்றதெல்லாம் கிரியாவாச்சங்களாகவும் நம்ம பார்த்தோம். அதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. பிரஸ்தாவனா. संस्कृत भाषायां प्रायेण 2200 धातवः रूट्स सन्ति. तेषाम् एकैकस्यापि धातोः दशलकाराः टेन्सेस अंड मूड्स சொல்வா இல்லையா संभवन्ति. तेषु षट्लकाराः कालवाचकाः टेन्स அப்படிங்கிற மாதிரி, சத்வாரஹ பிரகாரபோதகாக மூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலவாச்சகங்கள் 6 லக்காரங்களா சொல்றா இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம்னாக்கா, ஷட் காலவாச்சகாக 6 டென்சஸ் வந்து முதல்ல எந்த மாதிரியான ஒரு செக்ஷனா பிரிச்சு காண்பிக்கிறா அப்படின்னாக்கா, பிரசன்ட் டென்ஸ்ல 1. அதாவது பிரசன்ட் டென்ஸ்னா வர்த்தமான காலஹா லட் லக்காரத்துல 1. 3 kinds of past tense, அதாவது பூத காலம், அதுல 3 வகைகளாக அதை நம்ம பிரிச்சுக்கலாம். மீதமுள்ள 2 kinds of future tense. அதுல டென்ஸ்னா என்ன, லகாராக. அது எப்படி பிரிச்சுக்கிறா, தசலகாரம் உண்டு சம்ஸ்கிருதத்துல, நம்ம முதலே சொல்லிட்டு வரோம். அந்த தசலகாரத்தையும் நம்ம எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா, மொத்தம் 2200 தாத்துக்கள் இருக்கு, ரூட்ஸ் இல்லையா, கிரியாபதங்கள். அத ஒன்னொன்னுத்தையும் இந்த மாதிரி 10 லக்காரத்துல சொல்ல முடியும், டென்சஸ் அண்ட் மூட்ஸ் அப்படிங்கிற விஷயமா. அதை மறுபடியும் என்ன பண்றா, கிளாசிபிகேஷன் பண்ணி கொடுக்குறா. 6 லக்காரங்கள் காலவாச்சகமாகும், 4 பிரகார போதகம் அப்படிங்கிற ரீதியில காண்பிச்சு கொடுக்குறா. அந்த முதல்ல சொல்லப்பட்ட காலவாச்சகங்கள் 6 என்னென்ன, அது எதெல்லாம் அதுக்குள்ள அடங்க போறது அப்படின்னாக்கா, வர்த்தமான காலம் 1, பூத காலத்துல 3, பவிஷ்யத் காலத்துல 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பிரிச்சு பார்க்கலாம் இல்லையா. எப்படி பாருங்க, நேம் என்ன கொடுத்துருக்கா சான்ஸ்கிரிட்ல, அதுக்கு லட் வர்த்தமான காலஹா, லட்டுன்ற லகாரம் லட் வர்த்தமானஹா. லங் அப்படிங்கிறது அனத்தியதன பூதஹா, லுங் அப்படிங்கிறது பூத காலஹா, லிட்டுங்கிறது பரோட்ச பூதஹா, லுட் அப்படிங்கிறது அனத்தியதன பவிஷ்யத் காலஹா. இன்னும் ஒண்ணு இருக்கு, அது என்ன, ட்ரிட் அப்படிங்கிறது பவிஷ்யத்துல வரப்போறது. அது என்னன்னாக்கா அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். உதாரணம் என்ன கொடுக்குறா பாருங்க, முதல்ல சொல்லக்கூடிய லட் வர்த்தமான காலத்துக்கு பிரசன்ட் டென்ஸ்ன்ற மாதிரி கொடுக்கு. எக்ஸாம்பிள் என்ன, பவதி, பூதாத்து எடுத்துக்கிறோம், பூ சத்தாயாம். ஏன்னா துவாதி கணம் முதல் கணமாக இருக்கு.
லகாரங்களும் 10, கணங்களும் 10. அதுல முதல் கணம் பூ பூ புவாதி கணம். அதுல பூதாது, பூனா பவ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அது அது என்ன பண்றோம், லட் வர்த்தமானது எப்படி இருக்கும், பிரசன்ட் டென்ஸ்ல பவதின்னு இருக்கும் அதனோட சொரூபம். லங்குல எப்படி இருக்கும், அனத்தியதன பூதா, பாஸ்ட் டென்ஸ் இம்பர்ஃபெக்ட்னு வரும்போது அபவத்துன்னு அப்படிங்கிறதாக இருக்கும். லுங்குல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா பூதா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அது ஒரு வகை. அது என்ன அபூத் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ரூபமும் அப்படி. அபவத் வேற அபூத் வேற, கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல பர்ஃபெக்ட் எப்படி இருக்கு பாருங்க, லிட்டு பரோக்ஷ பூதா பபூவ அப்படிங்கிறது அதனுடைய ரூபம். லுட்டுன்னு வரும்போது அனத்தியதன பவிஷ்யத் கால, ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் செகண்ட் ஃபியூச்சர்னு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பவிதா அப்படிங்கிறது. செகண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பவிஷ்யதி. முதலே நம்ம அழகா இத என்ன பண்ணா, இதெல்லாம் காலவாச்சகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த 6ஐயும் கொண்டு வந்து காண்பிச்சா. இந்த காலவாச்சகம் சொல்லும் பொழுது என்ன பண்றா, 6 விஷயங்களை காண்பிச்சு கொடுத்தா. முதலே கிளாசிபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணா, தசலகாராக ஷட் லகாராக காலவாச்சகாக இல்லையா, சத்வாரஹா பிரகாரபூதகான்னு சொன்னாலே அந்த முதல்ல சொல்லப்பட்ட காலவாச்சகங்கள் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா அது லட் வர்த்தமானஹா, லங் அனத்தியதன பூதா, லுங் பூதா, லிட்டு பரோக்ஷ பூதா, லுட்டு அனத்தியதன பவிஷ்யத்து, லிட்டு பவிஷ்யத்து அப்படிங்கிறது. அதோட உதாரணம் என்ன கொடுத்திருக்கா, பவதி, அபவத், அபூத், பபூவ, பவிதா, பவிஷ்யதி. இப்படியாக அதனுடைய உதாரணம். இது எல்லாமே வந்து இந்த 6மே, இந்த 6 லக்காரங்களை எப்படிப்பட்டது, காலவாச்சகாக அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வரக்கூடிய லக்காரங்கள். அதனுடைய பெயர், அதனுடைய அர்த்தம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நமக்கு எங்க அழகா தெளிவா காண்பிச்சு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், மனனம் பண்ணணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கிறதுன்றது ஒரு கேட்டகரி, அது இருக்கட்டும். ஆனா சில விஷயங்களை நம்ம மனனம் பண்ணித்தான் ஆனோம், வேற வழி இல்லை. அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதெல்லாம் நமக்கு லகாராஸ் அப்படிங்கிற விஷயத்த மொத்தம் 10 லகாரங்கள் அது எப்படி காண்பிச்சு கொடுக்குறா அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரதானமான டாபிக் இல்லையா. அடுத்து மீதி இருக்கக்கூடிய 4 எதனோட சேர்ந்தது அப்படின்னாக்கா, பிரகாரபோதகான்னு சொல்லக்கூடிய வகையில 4 இருக்கு. அந்த 4 என்னென்ன, அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்வாரஹா பிரகாரபோதகாக, 4 மூட்ஸ் சொல்றாங்க. அது என்னென்ன, என்ன லக்காரங்கள் அந்த 4 அப்படின்னாக்கா, பிரகாரபோத வரும்போது 4 என்னென்ன, லோட்டு, விதிலிங்கு, ஆஷீர்லிங்கு, ரிங்கு. அதுக்கு என்ன அர்த்தம், லோட்டுனா ஆக்ஞா, விதிலிங்னாக்கா விதி, ஆஷீர்லிங்னாக்கா ஆஷீஹி, ரிட் அப்படின்னு வருது கிரியாதி பத்திஹி சங்கேதா இல்லையா. இம்பெரேட்டிவ், பொட்டன்ஷியல், பெனடிக்டிவ் இல்லையா, கண்டிஷனல்ன்ற மாதிரி இங்கிலீஷ் அதனுடைய அர்த்தத்தையும் காண்பிச்சு கொடுக்குறான். ஆக்ஞா, விதி, ஆஷீஹி, கிரியாதி பத்திஹி சங்கேதா. அதனுடைய எக்ஸாம்பிள் எங்க, லோட்டுக்கு என்ன அப்படின்னாக்கா ஆக்ஞான்னு வரும்போது பவது, விதிலிங்னு வரும்போது விதி, அது எப்படி இருக்கும், பவேத். ஆஷீர்லிங் வரும்போது ஆஷி பூயாத். ரிங்ல வரும்போது கிரியாதி பத்திஹி சங்கேதம் சொல்லும்போது அபவிஷ்யத். இப்படி பூதாது அப்படிங்கிறதையே 6 விதமா கால வாச்சகமாக சொல்ல முடியும், 4 விதமா பிரகார போதகமா சொல்ல முடியும். ஆக லகாரங்கள் மொத்தம் 10 இல்லையா. சம்ஸ்கிருத பாஷாயாம் 2200 தாத்துக்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே 10 லகாரத்துல சொல்ல முடியும். அதாவது என்ன லகாரம், டென்ஸ் அண்ட் மூட்ஸ்ன்ற மாதிரி பிரிக்கிறார் சம்பவந்தி. அதுல 6 லகாரங்கள் காலவாச்சகம், 4 பிரகார போதகம். அது என்னென்ன அப்படின்னா லட்டு, லங்கு, லுங்கு, லிட்டு, லுட்டு, ரிட்டு அப்படிங்கிற 6மே காலவாச்சகம். லோட்டு, விதிலிங்கு, ஆஷீர்லிங்கு, ரிங்குன்றது பிரகார போதகத்தை வர. இப்படியாக 2 விதமா தசலகாரத்தையே இப்படி 2 விதமா கிளாசிபிகேஷன் பண்ணி 6 லக்காரங்கள் அங்கேயும் 4 லக்காரங்களை இங்கேயும் வச்சு என்ன பண்றா, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து காலவாச்சகம் பிரகார போதகன்ற ரீதியில நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குறான். இதை நம்ம என்னன்னா படிச்சுட்டு இருக்கோம். அதன் பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரே கிரியாபதம் தான், அத 10 லக்காரத்தையும் சொல்ல முடியும்னு சொன்னா இல்லையா.
அது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, முதல்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இது மறுபடியும் என்ன பண்றா, சார்வதாதுகம் 4ஆகவும் ஆர்த்த தாதுகள் 4ஆகவும் 6ஆகவும் பிரிக்கிறோம். இந்த பத்தியை நாம பார்க்கணும். லட் வர்த்தமானஹ பிரசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? அது பவதி, பவதி, பவதஹ, பவந்தி, பவசி, பவதஹ, பவத, பவாமி, பவாவஹ, பவாமஹ. இது லட் வர்த்தமானே பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது லங். லங்குன்னு வரும்போது அனத்தியதன பூதார்த்தகா பாஸ்ட் டென்ஸ்ல இது ஒரு வகை. அது எப்படி இருக்கும் ரூபம்? அபவத், அபவதாம், அபவன், அபவஹ, அபவதம், அபவத, அபவம், அபவாவ, அபவாம. இது லங்கு அனத்தியதன பூதார்த்தம். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு வகை. அடுத்து லோட். லோட்னா ஏதாவது மூட் அப்படின்னு போட்டு இல்ல, இம்பெரேட்டிவ் மோட்ல வரும். அதுல என்ன வருது பாருங்க அப்படின்னாக்கா, வித்யாசீஹி பிரார்த்தனார்த்தமகா பவது பவதாம், பவது பவதாத் பவதாம், பவந்து, பவ பவதாத் பவதம், பவத, பவானி, பவாவ, பவாம. இது லோட். இதுல ஏக வச்சனது ரெண்டு ரெண்டு ரூபம், ரூபத்வயம் இருக்கு, ஆனா சேம் அர்த்தம் ஒண்ணுதான். பவது பவதாத் பவதாம், பவந்து, பவ பவதாத் பவதம், பவத, பவானி, பவாவ, பவாம. இது லோட்ல அந்த பூதாது எப்படி பிரயோகிக்கிறார். அடுத்து விதிலிங், அதே பூதாது தான். விதிலிங்னு வரும்போது பொட்டன்ஷியல் மூலம் எப்படி சொல்ல வராத, பவேத், பவேதாம், பவேயுஹு, பவேஹே, பவேதம், பவேத, பவேயம், பவேவ, பவேம. இது மாதிரிதான் எல்லா தாத்துக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 10ஐயும் நாம 10 லக்காரத்தையும் ஒரு கிரியாபதத்தை வச்சுண்டு ஒரு ஒரு லக்காரத்துல எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு 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 சாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, மற்ற எல்லா கிரியாபதங்களும் இதே ரீதியில தான் நம்ம சொல்லின்னு போடும். அதனால ஞாபகம் வச்சு 4 லக்காரங்கள் இப்போ நம்ம சோஃபார் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னாக்கா, லங்கு, லோட்டு, விதிலிங்கு அப்படிங்கிற இல்லையா, லட்டு, லங்கு, லோட்டு, விதிலிங்கு, இந்த 4ம் நம்ம முதல்ல பார்த்தோம். அடுத்து மீதம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அந்த 6 என்னென்ன, அதை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க என்னென்ன இருக்கு. அடுத்தது லுட்டு, அனத்தியதன பவிஷ்யத். இது என்ன? ஃபியூச்சர் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் என்ன இருக்கு பாருங்க. ஃபியூச்சர் டென்ஸ் ரெண்டும் சொல்லலையா, ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர், செகண்ட் ஃபியூச்சர். முதல்ல எப்படி இருக்கு? பவிதா, பவிதாரோ, பவிதாரஹ, பவிதாசி, பவிதாஸ்தஹ, பவிதாஸ்த, பவிதாஸ்மி, பவிதாஸ்வ, பவிதாஸ்மஹ. இது என்னது? இது எல்லாமே ஆர்த்த தாதுகம். அது சார்வதாதுகம், இது ஆர்த்த தாதுகம் கேட்டகரியில பிரிக்கிறது. அதுல என்ன இருக்கு? முதல்ல லுட்டு. லுட்டுனா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். ரெண்டாவது ஃபியூச்சர் லுட்டு. என்ன இருக்கு? முதல்ல பவிதா, பவிதாரோ, பவிதாரஹ, பவிதாசி, பவிதாஸ்தஹ, பவிதாஸ்த, பவிதாஸ்மி, பவிதாஸ்வஹ, பவிதாஸ்மஹ. அடுத்தது அதே பூதாது ரிட்ல என்ன இருக்கு? பவிஷ்யத் அர்த்தகா, செகண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல. பவிஷ்யதி, பவிஷ்யதஹ, பவிஷ்யந்தி, பவிஷ்யசி, பவிஷ்யதஹ, பவிஷ்யத, பவிஷ்யாமி, பவிஷ்யாவஹ, பவிஷ்யாமஹ. அடுத்தது ரிங், பூதே பாவினிச்ச கிரியாயாம் இல்ல அனிஷ்பத்த வார்த்தை என்ன இருக்கு? கண்டிஷனல் மோட்ல வரும்போது என்ன இருக்கு? அபவிஷ்யத், அபவிஷ்யதாம், அபவிஷ்யன், அபவிஷ்யஹ, அபவிஷ்யதம், அபவிஷ்யத, அபவிஷ்யம், அபவிஷ்யாவ, அபவிஷ்யாம. அடுத்தது லிட்டு. லிட் என்ன இருக்கு? பூத அனத்தியதன பரோட்ச கிரியார்த்தகா, பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அது என்ன பார்க்கிறோம்? பபூவ, பபூவதுஹு, பபூவுஹு, பபூவிச்ச, பபூவதுஹு, பபூவ, பபூவ, பபூவிவ, பபூவிம, பபூவ, பபூவதுஹு, பபூவுஹு, பபூவிச்ச, பபூவுதுஹு, பபூவ, பபூவ, பபூவிவ, பபூவிம. அடுத்தது லுங் இல்லையா? அதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு வகை. அது எப்படி இருக்கும்? பூதார்த்தகா, அபூத், அபூதாம், அபூவன், அபூஹு, அபூதம், அபூத, அபூவம், அபூவ, அபூம. இது ஒரு வகையான பாஸ்ட் டென்ஸ். இப்படி 5 பார்த்தது. அடுத்தது இதனுடைய 6வது என்ன?
பாருங்க, ஆஷீர்லிங் ஆஷீரர்த்தகா பெனடிக்டிவ் மோட்ல வரும்போது பூயாத் பூயாஸ்தாம் பூயாசுஹு பூயாஹ பூயாஸ்தம் பூயாஸ்த பூயாசம் பூயாஸ்வ பூயாஸ்ம. ஆஷீர்லிங் ஆஷீரர்த்தகா பெனடிக்டிவ் மோட்ல பூயாத் பூயாஸ்தாம் பூயாசுஹு பூயாஹ பூயாஸ்தம் பூயாஸ்த பூயாசம் பூயாஸ்வ பூயாஸ்ம. நம்ம என்ன பண்ணோம், இந்த கிராமர் அப்படிங்கிற வகுப்புல நம்ம முக்கியமான விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஒரு 20 டாபிக் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அதுல இதெல்லாம் பிரதானமான விஷயங்கள். இன்றைய தினம் நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம தாத்து அப்படின்னா என்ன, கிரியாபதம், அந்த கிரியாபதத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நிறைய கிரியாபதங்கள் இருக்கு. அத தசலகாரத்துல எப்படி பிரயோகிக்கிறது, 6 காலவாச்சகங்களாகவும் 4 பிரகார போதகங்களாகவும் அதை கிளாசிபிகேஷன் பண்ணி அது ஒன்னுடைய அர்த்தம் என்ன, லட் வர்த்தமானஹா, லங் அனத்திதன பூதா, லுங் பூதா, லிட்டு பரோக்ஷ பூதா, லுட்டு அனத்திதன பவிஷ்யத்து, ரிட்டு பவிஷ்யத்து, லோட் ஆக்ஞா, விதிலிங் விதிஹி, ஆஷீலிங் ஆஷீஹி, ரிங் கிரியாதிபத்தி சங்கேதா அப்படிங்கிறதாகவும் சொல்லி அதற்கு என்னென்ன உதாகரணங்கள் பவதி, அபவது, அபூது, பபூவ, பவிதா, பவிஷ்யதி, பவது, பவேது, பூயாத், அபவிஷ்யத் அப்படிங்கிற ஒரு உதாரணம் மாத்திரம் பார்க்காம அந்த பூதாத்துனுடைய 10 லகாரத்துல அர்த்தத்தோட அதனுடைய பிரயோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா நாம காண்பிச்சு கொடுத்துருக்கோம். இதை நம்ம உட்கார்ந்து பொறுமையா இதை அபியாசம் பண்ணிட்டு மற்ற கிரியாபதங்களை இதே ரீதியில நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். என்ன பாருங்க, லகாரம் எதுக்கும் மாற போறது, கிரியாவுக்கு அதனுடைய நேச்சுரல் மீனிங் வேணா மாறும். ஆனா எப்படி நம்ம பூதாதுவை எடுத்துட்டு பவதி பவதா பவந்தின்னு சொன்னோம், அதே மாதிரி பிபதாதுல பிபதி பிபதா பிமந்தி, கம் தாதுனா கச்சதி கச்சதா கச்சந்தி, தாவ எடுத்துல தாவதி தாவதா, இந்த மாதிரி இதை நான் சொல்றது லட் லகாரம். இதே மாதிரி மற்ற எல்லா லகாரத்துக்கும் அந்த பூதாதுனுடைய எக்ஸாம்பிள் என்னவோ அதை வச்சுட்டு அந்த தாது மஞ்சரி அப்படிங்கிற புஸ்தகத்தையும் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உட்காந்து ஒன்னொன்னா எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே அபியாசம் பண்ணிட்டே வாங்கும். இது உடனடியா வந்துருமானா உடனடியா வராது, மெல்ல 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 கிராஜுவலா தான் நம்ம இதை டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால இந்த சம்ஸ்கிருத வியாக்கரண பிரபாங்கிறது நம்ம அடிப்படை பேசிக் கிராமர் என்னென்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்று இந்த வகுப்போட இந்த பார்ட்டானது முடிகிறது. நம்ம வரக்கூடிய ஃப்ரைடேல இருந்து முதல்ல நாம சம்ஸ்கிருத பாலாதர்ஷா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வாசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ராமோதந்தம் அப்படிங்கிற ஒரு காவியம் அப்படிங்கிறத வாசிச்சோம். அதன் பிறகு இந்த சம்ஸ்கிருத விஷயங்கள் சிலதெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படி ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறதுனால இதை நாம தெரிஞ்சுட்டோம். இதன் பிறகு நாம சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த RS வாத்தியார் அண்ட் சன் பப்ளிகேஷன் தான். நான் நடத்துறது எல்லாமே பெரும்பாலும் பப்ளிஷ்டு பை RS வாத்தியார் அண்ட் சன்ஸ் பாலக்காடு தான் அவ பப்ளிஷ் பண்ணியிருப்பா. அதுல சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷா அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நடக்கும் பாருங்க. அது பெரும்பாலும் இந்த குரூப்பா இல்ல இந்த குரூப்ல இருந்து நம்ம வந்து, ஏன்னா ரெகுலரா நம்ம வந்து இன்றைய தினம் பாருங்க ஒரு 17 பேர் தான் இருக்கா இல்லையா, 15 பேர் தான் இருக்கா, மீதி பேர்லாம் வந்து இல்ல அன்வயிக்கிறது. அதனால நம்ம குரூப் மாத்திருவோம்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான ஃபர்தர் இன்டிமேஷனை நான் ஃபர்தரா குரூப்பை கொடுப்பேன். தாசன் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் எனக்கு இருக்கு. தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ.